தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு 22ஆம் தேதி தலைவரை மீண்டும் நீங்க எல்லாம் திரையிலே காணலாம். கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மீண்டும் ரீ-ரிலீஸ் ஆகிறது. எல்லாரும் போய் பாருங்க, கட்டாயம் பாருங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கிறது. தலைவரை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்காரு. நான் படம் பார்த்தேன். நீங்க எல்லாரும் போய் திரையில தலைவரை பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இடைவேளையில உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, புரியுதுங்களா? கேப்டன் பிரபாகர் படம் இடைவேளையில உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எல்லாம் டீ காபி குடிக்க வெளியே போயிடாதீங்க, உட்காந்து பாருங்க. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டேய், டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அடிப்பா, அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே குறுக்க குறுக்க வராத. அணிலே ஒரு மானை, ஒரு காட்டு அருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? அதனால சரி, என்ன பண்றது? என்னப்பா சரி, போப்பா போப்பா. அந்த மாதிரி இருக்கு. அது என்ன பண்ண, யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா. அது மாதிரி தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன், சிவனாட்டத்தை நீ சினிமாவில் பார்த்துருப்ப. ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகன்ல நான் எனக்கு தூக்கம் வரல. அப்ப ஒரு முடிவெடுத்தேன், நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது. நான் இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது. ஏய், அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்டு இங்கிட்டு வலியுது. இதுக்கே கை துண்டை வச்சு இங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி, ஒரு படையை தலைவன் வழி நடத்தினால் அந்த படை சரியா இருக்கும். தலைவனையே ஒரு படை வழி நடத்தின்னு வச்சுக்க விளங்காது. 10.5 என்ன ஆச்சு அப்படின்னு என்ன கேட்குறான் பையன், சின்ன பையன், சின்ன பசங்க வர்றவங்க, அவன் அப்பா அம்மாவோட வர்றவங்க என்ன வந்து கேட்குறான் பக்கத்தில் வந்து, என்னப்பா இந்த 10.5 என்னாச்சு? அவனுக்கு 10.5 என்னன்னு தெரியாது. ஆனால் 10.5ன்றது அவன் மனசில் படிஞ்சு போச்சு. அதனால் அது நிச்சயமாக நடைபெறும். இந்த வன்னிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நம்ம இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள். இப்போ சில தம்பிகள் நீங்க கேட்கறீங்கல்ல, 10% கேட்கறீங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 10% இல்ல, 15% அது. அதனால நீங்க 10 சொல்லிட்டு இருக்காங்க. 10.5 தப்பா கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு இருக்கிற 10.5 பேசிட்டு இருக்காங்க. 15% இருக்கிறது 18% மக்கள் இருக்கிறாங்க. அதிமுகவிலிருந்து விலகி திமுக சேர்றாங்க. குறிப்பா அன்வர் ராஜா, மைத்ரேயன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சமீபத்தில் முதல்வரை சந்திச்சு சேர்ந்திருக்கிறாங்க. அது எப்படிமா பாக்குறீங்க? அதிமுகவுக்கு ஒரு பலவீனமானதா? உங்களுடைய கருத்து நம்ம இப்போ வரைக்கும் சொல்ல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அதை மாத்துறது தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு, இதை செஞ்சு கொண்டுட்டு வரலைன்னா ரொம்ப சிரமமாயிடும். இது புதுசாக ஒருத்தங்க கற்றுக்கிட்டுலாம் செய்ய முடியாது. இங்கே செஞ்சு வச்சிருக்கிற சிக்கல் இருக்கு பாருங்க, இது யாராவது ரொம்ப அனுபவப்பட்டவங்களால மட்டும்தான் இந்த சிக்கலை பிரிக்க முடியும். அதுதான் உண்மை. உங்களோட பங்களிப்பு என்னவா பாருங்களேன், இப்போ இந்த மக்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நிச்சயம் நான் செய்கிறாள், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வேலை தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டோ நாங்கள் அதை நிறுத்தி கொண்டு வருவோம்.
ஓ பன்னீர்செல்வம் உங்களை சந்திச்சதா கடந்த மாதம் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. சந்திச்சிருக்காரா? என்ன மாதிரியான விவாதம் நடந்தது? ஏதாவது அதை போய் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? இந்த செய்தி உங்களை சந்திச்சதா செய்தியாளர் சந்திப்பிலேயே சொல்றாருன்னா உண்மை இல்லாம சொல்ல மாட்டார்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.